ஜோசப் விஜய் எனும் நான். ஆமாங்க. நம்ம தளபதி பதவியேற்று 2 நாள் தான் ஆகுது. அந்த 2 நாள்ல தமிழ்நாட்டுல நெறைய மாற்றம் வந்திருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா இன்னைக்கு டேல ஒரு சூப்பரான மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில், காலேஜ் அண்ட் ஸ்கூல் பக்கத்துல முக்கியமா பொதுமக்கள் நடமாடுற இடத்துல எங்கெல்லாம் வந்துட்டு டாஸ்மாக் கடைகள் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 717 டாஸ்மாக் கடைகள் வந்து அதிரடியா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாவே ஒரு ரொம்ப 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 சூப்பரான விஷயம். அண்ட் ஈகர்லி வெயிட் பண்றோம் மதுபான கடைகள் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ஈகர்லா வெயிட் பண்றோம். அது மட்டும் இல்லாம நேத்துக்கு டேல வந்து ஒரு தாத்தா வந்துட்டு டாஸ்மாக் கடையில போயிட்டு காசு கொடுத்து வாங்குறாரு. அங்க இருக்கிறவர் வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்கு சொல்றாரு, லஞ்செல்லாம் இனிமே கொடுக்க முடியாது, அதுதான் ஆட்சி மாறிடுச்சு, லஞ்செல்லாம் இனிமே கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அவங்களுக்கு தெரியுது லஞ்சம் வாங்குறது தப்பு அப்படின்ற மாதிரி தெரியுது. சோ அதுவே ஒரு மாற்றம் தான். நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கிறோம்ல, அதுவே ஒரு மாற்றம் தான். அதே மாதிரி கண்டிப்பா சீக்கிரமாவே டாஸ்மாக் கடைகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் பதவியேற்ற ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு அவர் பாத்தீங்கன்னா மொத்தமா 200 யூனிட் வந்து நான் ஃப்ரீ பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. சோ அதுல வந்து அவர் சைன் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல 2 மாசத்துக்கு 500 யூனிட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா 200 யூனிட் அவங்களுக்கு ஃப்ரீ. 300 யூனிட்டுக்கு மட்டும் அப்படி காசு கட்டினா போதும். 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது ரெகுலரா நம்மளுக்கு வந்து இப்ப ஆல்ரெடி ஒரு திட்டம் போயிட்டு இருக்கலாம் 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி. சோ அந்த இது வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். சோ அதுல வந்து சைன் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்கள் பாதுகாப்பு நாச்சியார் படை திட்டத்திலயும் அவர் உங்களுக்கு சைன் பண்ணிருக்காரு. சோ அதுவுமே வந்து ரொம்ப மாற்றம் தான். பொதுமக்கள்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க எல்லாருமே அவர் ஒரு நல்ல விஷயத்த பண்ண கூட பாராட்ட மாட்டோம். எல்லாருமே வந்து நீ நானும் போட்டி போட்டு இப்ப விஜய் வந்து பதவியில உட்காந்தாச்சு. இனிமே அவர் பண்ற நல்ல விஷயங்களை பாராட்டுவோம். அவர் பண்ற தப்பான விஷயங்களை நம்ம கண்டிப்போம். சோ இனிமே வந்து தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக நம்மளும் கூட சேர்ந்து பாடுபடும். வெற்றி நிச்சயம்.